பணத்திமிர காட்டிக்கிட்டு இருக்க மனோகருக்கு நிலா சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிலா அண்ணனும் பாண்டி பல்லவன்னு 3 பேருமே மேடை ஏறி வந்து ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்காங்க. நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நாம பக்கத்துல கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த நிலா கிட்ட இங்க சோழன் சொல்ல, சோழன் என்ன கேள்வி கேக்குறீங்க? அண்ணே வாங்கண்ணே, பாண்டி பல்லவா வாங்க அப்படின்னு சொன்ன நிலா வேக வேகமா சேரன் கிட்ட போய் கைய புடிச்சு அழைச்சுக்கிட்டு வந்து அங்க மணமேடையில நிக்க வச்சு எல்லார் முன்னாடியும் போட்டோ எடுக்க இத பாத்துக்கிட்டு இருந்த அங்க தேன் இருந்துகிட்டு, ஏய் நிலா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்போ இவங்க போட்டோக்கு போஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியமா? சொல்லு, எவ்வளவு பணக்காரங்க வந்திருக்காங்க, அப்பாவோட பிசினஸ்மேன், நம்ம ரிலேஷன் எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க. ஆனா இது தெரியாம நீ என்னமோ போயும் போயும் இவங்களை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன புத்தி கத்தி கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேனு அங்க நிலாவை பார்த்து கோவமா பேச, இங்க பாருமா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம பணம் தான் முக்கியம்னு சொல்லி உன்னோட சொந்தக்காரங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் நீ முன்னுரிமை கொடுக்கறத விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா நீ பேசாம அமைதியாரு. ஏய் தேனு, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? நிலாவை எதுக்காக கோவப்படுத்திக்கிட்டு இருக்க? நிலா, நீ கோவப்படாதமா. நீ உன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நிக்க வச்சு தாராளமா போட்டோ எடு. தேனு இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்க. அதே நேரம் மணமேடைக்கு வந்த இங்க மனோகரோட சொந்தக்கார ஒருத்தரோ, என்ன மனோகரு, என்னமோ இவங்க எல்லாம் வேலை செய்யற பசங்கன்னு சொன்ன, இவங்களை கூப்பிட்டு வச்சு உன் பொண்ணு கையை போட்டுலாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் புரியலையே, என்னப்பா இதெல்லாம்? ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ரொம்ப நேரமா பார்க்கவே முடியலையே, எங்க அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரிலேஷன்ல ஒருத்தர் அங்க மனோகரை பார்த்து கேட்க, இங்க மனோகரோ, ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன், அவங்க இன்னும் மனம் எடைக்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பேசிக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் அங்க நின்னுக்கிட்டு இருந்த நிலா காதுல வாங்கிடுறாங்க. அப்பா, என்னப்பா சொந்தக்காரங்க கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? இங்க வாங்க, நான் உங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இதோ இருக்காரே, இவர் தான் என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் தம்பின்னு இவங்க தான் எல்லாருமே. அதை விட்டுட்டு என் அப்பா பணத்துக்காக இவங்க எல்லாரையும் வேலைக்காரங்கன்னு சொல்லி புத்தி கெட்டு போய் உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காரு. இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, என்னப்பா இவங்களை போய் வேலைக்காரங்கன்னு சொல்லி இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையே நீ அவமானப்படுத்தி பேசிட்டியே. நிலா, சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க இறங்கி போக இதை பார்த்துக்கிட்டு இருந்த மனோகரை பார்த்து இங்க நிலா இருந்துகிட்டு, என்னப்பா பணம் இல்லைன்னு சொல்லி என் குடும்பத்தை எல்லாரும் முன்னாடியும் வேலைக்காரங்கன்னு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இதுதான் உங்களுக்கு முதலும் கடைசியும். இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டனா நான் உண்மையா சொல்லிட்டேன். நீங்களாச்சும் இந்த ரிசப்ஷன் ஆச்சும் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த மணமேடையை விட்டு நான் போய்கிட்டே இருந்துருவேன், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவோ அங்க மனோகரை பார்த்து பேச, மனோகரோ அங்க தேனை அழைச்சுக்கிட்டு தாசியும் அழைச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள வராரு. அப்பா, என்னப்பா அவ அவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கா? அந்த குடும்பத்தை தலை மேல தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னமோ இப்படி தலை குனிஞ்சு வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான்ப்பா சொன்னேன், இந்த ரிசப்ஷன்ல ஒன்றும் தேவையில்லை, ஓடி போனவளாவே இருக்கட்டும்னு. நீங்க தான்ப்பா உங்க பொண்ணுன்னு சொல்லி இப்படி அந்த வேலைக்காரங்க மாதிரி இருக்கவங்களை கூட்டிட்டு வந்து மணமேடையில நிக்க வச்சு நமக்கு முன்னாடியே அவங்கள போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்பா, இதுக்கு மேல நம்மளால எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னுக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. அடுத்ததா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தாஸ் கேட்க இங்க மனோகர் இருந்துகிட்டு, டே தாசு, இங்க பாரு, எந்த நிலா அந்த குடும்பத்தை தலை மேல தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காளோ அந்த நிலாவே அந்த குடும்பத்தை ஓட ஓட விரட்டணும், அசிங்கப்படுத்தி அவளே இந்த மண்டபத்தை விட்டு துரத்தி அடிக்கணும். சரிங்கப்பா, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா அதை எப்படி நம்ம நிறைவேற்றுறது? டேய், இப்போ எல்லாருமே அங்க மேடையில நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட ரூம், அதான் அந்த பாண்டி பல்லவன் சேரன்னு அவங்களோட ரூம் எல்லாமே ஃப்ரீயா தானே இருக்கு. ஆமாப்பா, யாருமே அவங்களோட ரூம்ல இல்ல. என்னங்க இப்போ எதுக்காக அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு தேனு, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். டேய் தாசு, இதுல 5 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு போய் அந்த பாண்டி இல்ல பல்லவன் யாரோட பேக்லையாவது இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் மறைச்சு வச்சுட்டு வந்துரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பணத்தை காணும்னு சொல்லி தேனு நீ வெளியே வந்து சத்தம் போடு, புரிஞ்சதுல? அதுக்கப்புறம் ஆக வேண்டிய எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் அங்க இருந்த தேனு தாசுன்னு 3 பேருமே ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல மனோகர் சொன்ன மாதிரி இங்க தாசுமே 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்க
சேரனோட ரூம்ல பாண்டியோட பேக்ல அந்த பணத்தையும் வச்சுட்டு வேக வேகமா யாருக்கும் தெரியாம வெளியே வந்துடுறாரு. அப்பா, நான் பணத்தை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில நின்றுகிட்டு இருந்த மனோகர் கிட்ட கண்ணை காட்ட, இன்னொரு பக்கம் இங்க தேனுக்கிட்ட அங்க மனோகர் இருந்துகிட்டு, தேனு ஒரு நிமிஷம் இங்க வா, என்னோட பெட்டிக்குள்ள 5 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருப்பேன், சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வா, சமையல்கார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் சொல்ல, இங்க தேனுமே ரூமுக்குள்ள போய் பணத்தை தேடுற மாதிரி தேடிட்டு வெளியே வந்து, ஐயோ பணத்தை காணுமேங்க, என்ன சொல்றதேன்னு நல்லா தேடி பாத்தியா? ஆமாங்க, பணத்தை தேடி பார்த்தனே, நீங்க சொன்ன இடம் ஃபுல்லாவே தேடி பார்த்தேன், ஆனா பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தேனு ஒரு நாடகத்தை நடத்த இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க தாஸ் இருந்துகிட்டு, அதான்ப்பா, எனக்கு தெரியாதா பணத்தை யார் எடுத்திருப்பாங்கன்னு? டேய், பணத்தை நீங்க தானே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தாசோ பாண்டியோட சட்டையை பிடிச்சு கேட்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த நடேசனோ, ஏய், யார் மேல கைய வச்சு பணத்தை எடுத்தியான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன, நாங்க என்ன திருட்டு குடும்பமா? இங்க பாரு, என் புள்ள மேல இருந்து ஒழுங்கு மரியாதையா கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்க கோபத்தோட பேச, உடனே இங்க தாஸ் இருந்துகிட்டு, ஆமா ஆமா, அப்படியே பணக்கார குடும்பம் பாரு, இதுதான் சாக்குன்னு சொல்லி இந்த மண்டபத்துக்குள்ள வந்து நாங்க வச்சிருந்த பணத்தை திருடிக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் உண்மை, டேய் ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாஸ் பேசிக்கிட்டு இருக்க. உடனே நிலா இருந்துகிட்டு, அண்ணே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், சோழனோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுலே இருக்கீங்க, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அவமானப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த குடும்பத்தை கூட்டிட்டு வர சொன்னீங்களா? நான் இந்த ரிசப்ஷனை உங்ககிட்ட தேவனு கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட நிலா பேச, உடனே இங்க தேன் இருந்துகிட்டு, நீலா இங்க பாரு, நீ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாத, இப்போ என்ன பணம் அவன் எடுக்கலையா எடுத்தானான்னு அவனோட ரூம்குள்ள செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேனு சொல்ல, அதானே தேடி பார்த்தா தெரிய போகுது, ஏன்பா தாசு, போய் அவங்களோட ரூமுக்குள்ள பணம் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, இங்க தாசுமே வேக வேகமா போய் அங்க பாண்டியோட பேக் முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க, பாண்டியோட பேக்ல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறத பார்த்து, போதுமா, என்னமோ நிலா ஓவரா சீன் போட்ட, இப்போ பணம் எங்க இருந்து வந்தது இப்போ தெரியலையா, பணத்தை யார் எடுத்ததுன்னு? டேய் பொறுக்கி நாய, திருட்டு ராஸ்கல், பணம் வேணும்னா நேரடியா கேட்டிருக்க வேண்டியது தானே, இப்படி ஆள் இல்லாத நேரமா பார்த்து ரூமுக்குள்ள போய் 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் உன்னோட ரூமுக்குள்ள வச்சிருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தாஸ் பேச, உடனே இங்க நிலாவுக்கு அதை பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்கு. போதும் நிறுத்து, இதுக்கு மேல பாண்டி மேல நீ ஒரு பழிய போட்டாலும் நான் நம்ப மாட்டேன், யார் மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்க? பாண்டி அப்படிப்பட்ட பையனே கிடையாது, பாண்டிய பத்தி எனக்கு தெரியும், பாண்டி மட்டும் இல்ல, சேரன் அண்ணனோட குடும்பத்துல ஒருத்தரும் அப்படி கிடையாது, தேவையில்லாம எங்க குடும்பத்து மேல பழிய போட்டு இவங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நீங்க எல்லாரும் இப்படி நாடகத்தை நடத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிலா, என்னடி பேசுற? உன் கண்ணு முன்னாடியே தாஸ் போய் அந்த பாண்டியோட பேக்ல இருந்து தொலைஞ்சு போன 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து நீட்டி காட்டுறான், நீ அதையும் நம்பாம அப்பவும் அந்த குடும்பத்தை தான் நீ தலை மேல தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தேனு பேசிக்கிட்டு இருக்க. இத பாத்துக்கிட்டு இருந்த வானதியோ, நிலா நான் ஒரு நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க வானதி, என்ன விஷயம்? நீலா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போறதுக்காக ரெஸ்ட் ரூம் தேடி போய்கிட்டு இருந்தேன், அந்த நேரமா பார்த்து அந்த உங்க அண்ணன் தாஸ் இருக்கார்ல, அவரு பாண்டியோட ரூம்ல இருந்து வெளியே வந்ததை நான் என் 2 கண்ணால பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணன் தாஸ் தான் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் முன்னாடியே பாண்டி ரூம்ல வச்சிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி உண்மையை போட்டு உடைக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த தாஸுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா, நீதான் பாண்டியோட ரூமுக்கு போயிருக்கியா? சொல்லு, அப்போ நீ தானே பணத்தை எடுத்துக்கிட்டு போய் திருட்டு பழி போடுறதுக்காக பாண்டியோட பேக்ல வச்சிருக்க, அப்படிதானே? இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்க, ஏ நிலா, இந்த பொண்ணுலாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இது சொல்றத நீ நம்புறியா? நான்லாம் போல, நான் எதுக்காக அவனுங்களோட ரூமுக்குள்ள போக போறேன்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நிலா, இதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு நல்லாவே புரியுது. உன் அண்ணன் தாஸ் பாண்டியோட ரூமுக்குள்ள போகவே இல்லைன்னு சொல்றான், ஆனா வானதி உன் அண்ணன் பாண்டியோட ரூம்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்ததா பார்த்தன்னு சொல்லுது. எனக்கு என்னமோ வானதி சொல்றதுதான் உண்மைன்னு தோணுது. ஒன்னும் இல்ல, இவ்வளோ பெரிய மண்டபத்துல ஒரு சிசிடிவி கேமரா கூடமா இருக்காது? அந்த சிசிடிவி கேமராவை நாம செக் பண்ணி பார்த்தோம்னா யார் எந்த ரூமுக்குள்ள போனதுன்னு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் ஒரு ஐடியா கொடுக்க, சூப்பர் சோழன், இது போதும்,
மேனேஜரை கூப்பிட்டு நாம இந்த மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த சோழனும் நிலாவோ மேனேஜரை கூப்பிட்டு அதே நேரத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண பாக்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தாசோ அங்க பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா பாண்டியோட ரூமுக்குள்ள போறதும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெறும் கையோட வெளியே திரும்பி வரதும் இங்க அப்பட்டமா அப்படியே தெரிய வர இத பார்த்த நிலாவோ அங்க தாசோட சட்டைய பிடிச்சு, அப்போ நீ தான் பணத்தை எடுத்துட்டு போய் பாண்டியோட ரூம்குள்ள வச்சு திருட்டு பழி சுமத்த பார்த்திருக்க, இப்படி பண்றதுக்கு வெக்கமா இல்ல? என்னப்பா இப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ நீங்களாம் குடும்பமா சேர்ந்து தானே இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்கீங்க. என்ன நீங்க இப்படியெல்லாம் பண்ணா என் குடும்பத்தை இந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? உங்க கூட இங்கேயே இருந்துடுவேன்னு நினைச்சீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. இப்போ சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன், என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த பணத்துக்காக தானே நீங்க இவ்வளவு நாடகத்தை நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாஸ் கையில வச்சிருந்த அந்த பணப்பேட்டியை தூக்கி அப்படியே அந்த பணம் எல்லாத்தையும் கீழே கொட்டி விசிறி அடிச்சுட்டு இங்க நீலா ரொம்ப கோவத்தோட எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு அந்த மண்டபத்தை விட்டு வெளியே போறாங்க.